நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கொண்டேதான் 4 விதமான உபாயங்களும் சொல்லப்பட்டன. ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதா. நீ நான் அறிந்த தர்மத்தில் எது சிறந்ததுன்னு கேட்டியே, யுதிஷ்டிரா சொல்றேன். இப்ப சாத்தியோபாயம் பேசுறேன். நான் அறிந்ததிலே ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதா. அதிகதமம், நான் அறிந்த தர்மங்கள்ல சிறந்தது நாம சங்கீர்த்தனமே. ஏஷன இது, நான் அறிந்ததிலே இதுதான் மிகச்சிறந்த தர்மம். அதோட 4 கேள்விகள் உபாயத்தை பத்தி, பகவானை அடைவிக்கும் வழியை பத்தின கேள்விகள் முற்று பெற்றன. கடைசி 2 கேள்வி இருக்கே, அதான் முதல் 2 கேள்வி. 1ஆம் கேள்விக்கும் 2ஆம் கேள்விக்கும் இப்ப பதில் சொல்ல போறார். 2க்கு முதல்ல பதில், 1க்கு கடைசியா பதில். பரமம் யோ மகத்தேஜா, பரமம் யோ மகத்தபா, பரமம் யோ மகத் பிரம்ம, பரமம் யஃப் பராயணம், பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். அந்த 3 வரிக்கு மட்டும் கோடு போட்டுங்க. இந்த 3 வரிகள் தான் எது பராயணம்ங்கிற கேள்விக்கு பதில். கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்பேகம் பராயணம் 2வது கேள்வி இருந்து சொல்லியது. அந்த கேள்விக்கு இப்ப பதில் சொல்றார். இவர் தான் பரமம் யோ மகத்தேஜா, யாரு தேஜஸ்வியோ, பரமம் யோ மகத்தபா, யாரு சிறந்த தவமுடையவரோ, பரமம் யோ மகத் பிரம்ம, யார் மகானான பிரம்மமோ, பரமம் எஃப் பராயணம், அவன்தான் பராயணம், கடைசி அடையத்தகுந்தவன் அவனே. நாம முதல்ல இந்த லோகத்துல பிறந்தோம், புழுப்பிறவி எடுத்தோம், தாண்டி மனுஷ பிறவிக்கு வந்துருட்டோம். அதுலேயும் ஞானமில்லாத இருந்தோம், தாண்டி ஞான பிறவி பெற்றிருக்கோம். அதையும் தாண்டுகிறோம். உயர்த்தி பக்தன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசை வருது, சரி சொர்க்கத்தை அனுபவிக்கிறோம். பித்ருலோகத்தில் ஆசை, பித்ருலோகத்தில் அனுபவிக்கிறோம். பிறக்கவே ஆசையிலே மோட்சத்துக்கு போறோம். இது ஒன்னொன்னா தாண்டி 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 போய் ஆகணுமோ இல்லையோ. அதுதான் சொல்றார். பரமம் யோ மகத்தேஜா, பரமம் யோ மகத்தபா, பரமம் எஃப் பராயணம். கடைசியான மோட்சம் வைகுந்தத்தை அடைஞ்சுட்டால் இதுக்கு மேல் அடைய வேண்டியதே இல்லையோ. அதுதான் புருஷார்த்தம், பயன், பிரயோஜனம், பிராபியம், உபேயம். இந்த எல்லா சப்தமும் ஒரே அர்த்தம் தான். அப்போ பயன், அப்ப பராயணம்ங்கிறதோட அடையத்தகுந்தது வைகுந்தம், பகவான் திருவடிகள், தொண்டு, இது பயன்னு சொல்லிட்டார். இப்ப யாரு தெய்வம்ங்கிற முதல் கேள்வி பாக்கி இருக்கோ இல்லையோ, அதுக்கு பதில் பவித்ராணாம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோவ்யய பிதா யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மிம்ச்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோகப்பிரதானஸ்ய ஜகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர்நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாவகம். இப்ப கடைசி கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். தெய்வதம் தேவதானாஞ்ச, தேவதைகள் பலரும் இருக்கலாம் யுதிஷ்டிரா. அந்த தேவதைகளுக்கெல்லாம் தேவதை, மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு ஆழ்வார் பாசுரம். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், தேவதைகளுக்கெல்லாம் தேவதை, தேவானான் தானவானாஞ்ச சாமான்யம் அதிதெய்வதம். யாருக்காக இருந்தாலும் முழுமுதற் கடவுள் தெய்வதம். தேவதானாம் ருத்ரன், அதே போல ஸ்தானு, சம்பு, சிவன், எத்தனையோ பேர்ல பரமசிவனார சொல்றோம். அவரையும் பெற்றவராக இருக்கும் பிரம்மாவை சொல்றோம். மேற்கொண்டு படைக்கப்பட்ட இந்திரன், சந்திரன், குபேரன், வருணன் முதலான தேவதைகள், இந்த தேவதைகள் அத்தனை பேரும் பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறார்கள். அங்கான்யா தேவதாகான்னு உபனிஷத்து சொல்றது இல்லையோ. பகவான் சரீரி ஆத்மா, அவனுக்கு அனைத்து தேவதைகளும் சரீரங்கள். அந்த தேவதைகளுக்கெல்லாம் பரதேவதையாக உள்ளார். தெய்வத்தம் தேவதானாஞ்ச பூதானாம், ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் யஹா அவ்யய பிதா, வியம் தேய்தல், அவ்யயம் தேய்தலே இல்லாதவர், குறைதல் கழிதல் இல்லாதவர், அனைவருக்கும் பிதாவாக இருக்கும் அவர். யதா சர்வாணி பூதானி பவந்தி ஆதியுகாகமே, யாரிடத்திலிருந்து அனைத்து ஜீவராசிகளும் உருவாகுமோ, சிருஷ்டி காரணம். பிரளயம் வரும்போது, யுகம் முடிந்து போகும்போது யாரிடத்தில் போய் அனைத்தும் லயிக்குமோ, அப்ப யத சர்வாணி பூதானி, யாரிடத்திலிருந்து மொத்தம் உருவாகுமோ, யுக க்ஷயம் ஏற்பட்டதுன்னா யாரிடத்துல போய் லயிக்குமோ, தஸ்ய லோகப்பிரதானஸ்ய, அவன்தான் உலகத்துக்கு பிரதானமானவன். ஜெகநாதஸ்ய பூபதே, அந்த ஜெகநாதனான பெருமானை பத்தி, பூமிக்கு பதியான யுதிஷ்டிரா, அவனுடைய 1000 நாமங்களை சொல்றேன். விஷ்ணுதான் அவர், ஸ்ரீமன் நாராயணன், திருமால், ஜனார்தனன், ஜெகநாத பெருமாள், ஜெகன்னிவாசன், புண்டரீகாட்சன். அந்த பெருமானுடைய விஷ்ணோர் நாம சஹஸ்ரம், அவனுடைய 1000 திருநாமங்கள். நாம சஹஸ்ரம்னு சொன்னால் சரியா 1000 அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். 1000 இருக்கு, ஆனா 1000 வச்சுக்கணும். 1000 மட்டுமல்ல. விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் ஸ்ருணு, கேள், பாபபயாவகம்,
பாபத்தை தொலைக்கும் பயத்தை போக்கும் நாம சங்கீர்த்தனத்தை கேள். நாமங்களை சொல்லுகிறேன், 1000 திருநாமத்தை சொல்றேன் கேள் என்று சொன்னிடவர், யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனः ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதையே. யானி நாமானி, எந்தெந்த நாமங்கள் எல்லாம், கௌணானி குணத்துக்கு வாச்சகங்களோ, 1000 நாமங்கள் என்ன தெரியுமோ செய்யும், ஓரோரு நாமமும் ஓரொரு குணத்தை எடுத்து கூறும். நாமங்களை இப்படி நீங்க பிரிச்சுக்கலாம். பகவானுடைய ஸ்வரூபத்தை விளக்கும் நாமங்கள், ரூபத்தை விளக்கும் நாமங்கள், குணத்தை விளக்கும் நாமங்கள், விபவத்தை விளக்கும் நாமங்கள். ஸ்வரூப ரூப குண விபவம்னு சொல்வார்கள். ஸ்வரூபம்னா இயற்கையான தன்மை, ஜெகன்னிவாசன், சர்வாந்தராத்மா, இப்படின்லாம் இருக்கிறது அவருடைய இயற்கை தன்மை. விபு, விஷ்ணு, இதெல்லாம் அவருடைய இயற்கையான தன்மையை சொல்லும். அடுத்து ரூபம், கேசவன், புண்டரீகாட்சன், அதெல்லாம் அவருடைய அழகை சொல்கிறது இல்லையோ. புண்டரீகாட்சன தாமரை கண்கள், அதே கேசவன் சொன்னால் பிரசஸ்த கேசபாசம் இருக்கிறவர், இதெல்லாம் ரூபத்தை சொல்லும். அப்புறம் அவருடைய குணங்களை சொல்லணும் இல்லையோ. சுசீலன், வத்சலன், சுலபன், பரமன் அப்படின்னு சொல்றதெல்லாம் குணங்களை சொல்லும். அப்புறம் விபவத்துக்கு மதுசூதனன் அப்படின்னா மது கைடவர்களை அழித்தவன்னு தெரிய வருது இல்லையோ, அதான் விபவன் சேட்டித்தத்தை சொல்லும். அப்போ ஸ்வரூப வாச்சகங்கள், ரூபவாச்சகங்கள், குணவாச்சகங்கள், சேட்டித வாச்சகங்கள், இப்படியாக திருநாமங்களை பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு ஆச்சரியம், கேசவன்கிற திருநாமத்துக்கு ஒரு தனி சிறப்பு. அதைத்தான் நம்மாழ்வார் சொன்னார், கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, ஒரு தடவை கேசவான்னு சொல்லு, உன்னுடைய அனைத்து இடர்களும் கெட்டுப்போம். அது என்ன அந்த நாமத்துக்கு அவ்வளவு ஏத்தம்னால், கேசவன்னா முதல் அர்த்தம் கான்னு பிரம்மா, ஈஷான்னு சிவன். க ஈஷ, இந்த 2 பேரையும் நியமனம் பண்றாராம். கைதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம் ஆவாந்தவாங்கே சம்பூமௌ தஸ்மாத் கேசவநாமவான். க பிரம்மா, ஈஷ சிவன், வ 2 பேரையும் அடக்கி ஆள்றவர். அது அவருடைய ஸ்வரூபத்தை சொல்லுது பாருங்க. பகவானுடைய இயற்கத்தன்மை என்னான்னு அது சொல்லுது. அடுத்து ரூபத்தையும் அதே நாம சொல்லும். கேசவன், பிரசஸ்த கேசபாசம், ரொம்ப அழகான குடல், திருக்கண்ணபுரம், சௌரி பெருமாள்னு வச்சுங்க. சௌரி கொண்ட சாத்தின்னு ரொம்ப ஆச்சரியமா எழுதிருக்காரு இல்லையோ. அதனால தான் கேசவன் ரூபத்தை சொல்லிடும். குணத்தை சொல்லுமோன்னால் கேசவஹா கிளேஷ நாசனஹா. கிளேசம்னா நமக்கு இருக்கிற ஆபத்துகள், துக்கங்கள், அதத்தனையும் தொலைக்கிறாரோ இல்லையோ, இதுதான் அவர் குணம். அவருடைய பண்பு கிளேசங்களை தொலைக்கிறவர். கடைசியா அவர் ஏதான விளையாட்டு பண்ணாரா, திருவிளையாடல் இருக்கா, அதுல கேசவன்னா கேசிங்கிற ஆசுரனை அழித்தவர் இல்லையோ, கேசி ஹந்தா கேசவஹா. அப்ப க ஈஷ, பிரம்மாவுக்கு ஈசவனுக்கு நியாமகன். கேசவன் அழகான கேசபாசம் குழல் இருக்கிறவர். கேசவன் கிளேச நாசனன். கேசவன் கேசி ஹந்தா. அப்ப ஒரே திருநாமம் 4 பார்த்தீங்களா. இதனால தான் ஸ்வரூப ரூப குண விபவம், இந்த 4ஐயுமே திருநாமங்கள் சொல்லும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பராசர பட்டர் 6 பெருமகளை சஹஸ்ரநாமத்துக்கு சொல்றார். மகாபாரத சாரத்வாத், மகாபாரத்தில் தேறினது இதுதான். சாரம்னு சொன்னா எது? சாரம்னா கடைஞ்செடுத்து தானே சாரம். 10 படி பாலில் இருக்கிற ஜலமெல்லாம் போய் திரட்டு பால் 6 படி மட்டும் வருது இல்லையோ. மகாபாரதத்தில் சாரமானது. ரிஷிபி பரிகானதா, ரிஷிகள் பல பேரும் சேர்ந்து சூட்டினது, சமர்ப்பித்தது, பாடினது. வேதாச்சாரிய சமாஹாராத், 6 ரிஷிகள் பாடியிருந்தாலும் வேதாச்சாரியர் வேதவியாசர். வேதவியாசர் எடுத்து அழகா நவரத்தன மணி ஆட்டம் கோத்தது வேதாச்சாரிய சமாஹாராத். ஏன்னா எந்த திருநாமத்துக்கு அப்புறம் எந்த திருநாமம்னு எப்படி வைக்கிறது சொல்லுங்க. இப்போ விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதவைபவத் சொல்கிறோம். ஏன் சாமி விஸ்வம் கேசவா நாராயணா சர்வபிரகணாயுதா யுகாதிஜா சொன்னா என்ன? இப்போ இதை போல சொல்லக்கூடாது. அன்னால் இதுக்கடுத்தது இதுதான் இருக்கணும்னு ஏதோ ஒரு வரிசை. நவரத்ன மாலையில் இன்னென்ன மணிக்கு அப்புறம் இப்போ இப்படி இருக்கணும். அது கோக்கிறவன் தானே தெரிஞ்சு கோக்க முடியும். அது வேதவியாசருக்கு தான் தெரியும். வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா, பீஷ்மாச்சாரியர் பார்த்து நான் அறிந்த மதங்களில் எனக்கு தெரிஞ்சிருக்கிற தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மம் என்று இதைத்தான் ஒத்துக்கிறார். கீதா தெய்கார்த்திய தர்ஷனா சஹசிரநாம் அத்தியாய உபாதேயதமோ மதா. அதனால எல்லாத்த விட ஏற்றுக்கொள்ளத்தக்கது சஹசிரநாமம். 7வது வைபவம் இருக்கு, கண்ணனே அமர்ந்து கேட்டாருங்கிறது பெருமை. ஏன்னா எங்கேயோ கண்ணன் இல்லையே, கூடவே உட்கார்ந்து கேட்டுன்னு இருக்காரோ இல்லையோ, அது கடைசி வைபவம். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதவிருத் பாவா பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி. இப்போ அந்தந்த பகுதிகளை மட்டும் பிரித்து சொல்கிறேன். விஸ்வம் விஷ்ணுன்னு தொடங்கி
முதல் திருநாமத்திலிருந்து 122வது திருநாமம் வரை பரவாசுதேவனை சொல்லும். அப்படின்னா வைகுண்டம்ங்கிற நிலை. சஹஸ்ரநாமத்தில் 3 நிலைகள் உள்ளன. ஒன்று வைகுண்டநாதன் பரவாசுதேவன், அடுத்தது க்ஷீராப்திநாதன் வியூகவாசுதேவன், மூணாவது விபவாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், அதெல்லாம் விபவாவதாரங்கள். இதை தவிர பெருமாளுக்கு 2 நிலை இருக்குது. அர்ச்சாவதாரம், கோவில்கள் தோற எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அந்த நிலையை விபவத்தோட சேர்த்து விடணும். ஏன்னா விபவத்துக்கு அதான் பிரதிநிதி. ராமர் கோவில், கண்ணன் கோவில்னா ராமனும் கண்ணனும் விபவம். அவள் இப்போ கோவிலில் இருந்தாள்னா அர்ச்சை ஆயிடுறது இல்லையோ. அதனால் அந்த அர்ச்சையை விபவத்தோடு சேர்த்துருங்கோ. அதுபோல் நமக்கு உள்ளே இருக்காரே அந்தரியாமி, அவரை பரவாசுதேவனோட சேர்த்துருங்கோ. அப்படின்னால் மொத்தம் 5 நிலைகளில் 3 நிலைகள் வரைக்கும் பார்க்குறோம். அதில் 1லேருந்து 122 வரை பரவாசுதேவன், 123லேருந்து ஒரு 24 திருநாமங்கள் கூட்டிங்க. அப்படின்னா 146, 146 வரை வியூகம். 24 திருநாமங்களாலே பார்க்கடல்ல சயனிச்சென்றிருக்கிற வியூகவாசுதேவன். சதுராத்மா, சதுர்வியூகா, சதுர்திரம்ட்ரா, சதுர்புஜா, சாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள்னு சொல்கிறோம். 147லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் விபவாவதாரம். அவதாரம் அவதாரம் அவதாரம். இப்படி தான் பேட்டிகா விபாகம் பிரிச்சுக்கணும். இப்போ ஒன்றுனா பார்ப்போம். முதல்ல விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு, 4 திருநாமம். 1லேருந்து 4. விஷ்ணு வியாபகன், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார், 4 சொல்லித்து. பூதகிருத் பாவா பூதாத்மா பூதபாவனா, சிருஷ்டி சம்ஹாரம் படைப்பு அத்தனையும் தாந்தான் பண்ணுறார். அப்போ உலகுக்கே சேஷியாக இருக்கிறார். அடுத்தது பூதாத்மா பூதாத்மா பரமாத்மா, 2 திருநாமம். பகவானுக்கு தோஷமே தட்டாது. பூத அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாவனமானவன், புனிதமானவன் அர்த்தம். பூதாத்மா பரமாத்மா 2 திருநாமங்களும் பெருமானுடைய தூய்மை, தோஷம் தட்டாதுன்னு சொல்லித்து. அப்புறம் முக்தானாம் பரமாகதி அவ்வய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷரஹா, இதெல்லாம் முக்தர்களால் அடையத்தகுந்தவன். முக்தர்கள் வேணும் வேணும்னு தேடிண்டு போற பெருமான், அந்த முக்தர்களால் விரும்பத்தக்கவன். அப்புறம் முக்தி அடைவதற்கு உபாயமாகவே இருக்கிறார். அவர் தான் வளையார் கழியார்கார், 2 திருநாமம். யோகா யோகவிதாம் நேதா. அப்புறம் மற்ற எல்லா பொருள்களை காட்டிலும் வேறுபட்டவர். எத்தனையோ பொருள்கள் இருந்தாலும் இவரை போலேன்னு சொல்லிட முடியாது. ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணம்னு சொல்லுவார்கள். தன்னை தவிர்ந்த அனைத்து பொருள்களை காட்டிலும் வேறுபட்டு உயர்ந்திருப்பவர். 21வது திருநாமத்திலேருந்து ஆரம்பித்து 65 வரைக்கும், 21லேருந்து 65 வரைக்கும் நாரசிம்மவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம சர்வஹா சர்வஹா சிவஹா ஸ்தாணு பூதாதி நிதிரவ்யய சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வர ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கராட்சோ மகாஸ்வன அநாதினதனோ தாதா விதாதா தாதுருத்தம அப்பிரமேயோ ரிஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுத்வஷ்டா ஸ்தவிஷ்ட ஸ்தவிரத்ருவ அக்ராக்கிய சாஸ்வத கிருஷ்ண லோகிதாட்ச பிரதர்தன பிரபூதஸ்திரிககுத்தாம பவித்திரம் மங்களம் பரம் ஈசானஹ. அப்படிங்கிற வரைக்கும் அதே அர்த்தம்தான். அதுக்கப்புறம் 66வது திருநாமத்திலேருந்து 88வது திருநாமம் வரை பத்தன், முக்தன், நித்யன் என்று 3 விதமான ஆத்ம வர்க்கம். நம்ம எல்லாரும் காட்டிலும் வேறுபட்டவர். பக்தனை விட உயர்ந்தவர். பத்தன்னா தலைப்பட்டிருக்கிறவா நாமளும் இல்லையோ, நம்ம விட முக்தனை விட நித்யனை காட்டிலும் உயர்ந்தவர். 88வது திருநாமம் வரை. 89லேருந்து 100 வரைக்கும் அவரே வழியா இருக்கார், அவரே பயனா இருக்கார். உபாயமாகவும் அவரே இருக்கார், பயனாகவும் பிரயோஜனமாகவும் அவரே இருக்கார். விஸ்வரேதாகாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து சித்தி சர்வாதிகி, சர்வாதிகி வரைக்கும் 100வது திருநாமம். அது வரைக்கும் உபாயமாகவும் பிராப்பியமாகவும் உள்ளார். அதுக்கு அடுத்தது 101லேருந்து 122 வரை அச்சுதா விஷாகபி ஆரம்பித்து சாஸ்வதஸ்தானு வராரோகா வரை. இப்போ 122ஓட பரவாசுதேவன் முடிஞ்சு போயிடுமோ இல்லையோ, பரரூபங்கிற வைகுண்ட ரூபம் முடியறது. ஆசிரிதர்களுக்கு வாத்சல்யத்தோடு இருக்கார். பரவாசுதேவனாக இருந்தால் கூட அடியார்கள் பற்றினவர்களிடத்தில் விருப்பத்தோடு உள்ளார். அங்கு தங்களை சேர்த்து கொள்ளுகிறார். அதோடு அந்த திருநாமங்கள் முற்று பெற்றன. 123லேருந்து 146 வரை இந்த 24 திருநாமங்களும் வியூகத்தை பற்றினவை. சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த, அது முதலானவா. வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். அப்போ 123லேருந்து மகாதபாக சர்வகா சர்வவிது பானு விஸ்வக்சேனோ ஜனார்தன போஜனம் போக்தா சகிஷ்ணு, அது வரைக்கும். முக்கியமாக 3 திருநாமங்கள், 3, 2, 6 திருநாமங்கள் இங்கே சொல்லப்படுறன.
ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் மூவிரண்டு 6 திருநாமங்களை விளக்கிறதுக்கு தான் இது. வேதத்தை அவர் தான் பிரவர்த்தனம் பண்றார். வேதத்தின்படி கர்மங்களை செய்ய தூண்டுறார். வேதத்தின்படி கர்மத்தை செய்தவனுக்கு பலத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் இந்த திருநாமங்களில் உள்ளன. 146 முடிஞ்சது. 147 ஆரம்பிச்சு விபவ அவதாரம், மத்ஸ்ய கூர்ம வராக முதலான அவதாரம். அதுல முதல் அவதாரம் எது தெரியுமோ? விஷ்ணு. விஷ்ணு தான் முதல் அவதாரம். 2 பேருக்கு நடுவில், பரமசிவனாருக்கும் பிரம்மாவுக்கும் நடுவுல பிறக்கிறாரோ இல்லையோ, அங்க தொடக்கம் ஜகதாதிஜ. ஆதிஜ, ஜன பிறக்கிறவர். ஆதிஜ முதலாக பிறந்தவர். 147 ஜகதாதிஜகால தொடங்கி 152 வரை விஷ்ணுவுக்கு திருநாமம். ஜகதாதிஜா அனகா விஜயா ஜேதா விஸ்வயோனிகி புனர்வசுகுன்னுட்டு. அதுக்கப்புறம் வாமனாவதாரம், எல்லாருக்கும் பிடிச்ச அவதாரம். உபேந்திரா வாமனஹா பிராம்சு அமோகா சுச்சி ஊர்ஜிதா அதீந்திரா சங்கிரஹா சர்கா திருதாத்மா நியமஹா யமஹ. 153 164 வரை வாமனாவதாரத்துக்குன்னு திருநாமம். அதுக்கப்புறம் 165 170 6 திருநாமங்கள். துஷ்டர்களை அழிப்பார், சிஷ்டர்களை ரட்சிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 165 170 6 திருநாமங்கள். துஷ்டர்களை அழிப்பார், சிஷ்டர்களை ரட்சிப்பார். அதுக்கு தானே அவர் அவதாரமே. அப்ப அவதாரத்துக்கு பிரயோஜனம் என்ன? துஷ்ட நிரசனம், சிஷ்ட பரிபாலனம். அதோட 170. அப்புறம் 171 181 வரை பரம், வியூகம், விபவம். இந்த 3த்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய குணங்களை சொல்ல போறார். ஏன்னா தனித்தனியா இப்ப பரம், வியூகம், விபவம் சொல்லிட்டார். பொதுவான குணங்களை 181 வரைக்கும் சொன்னார். அதுக்கு அடுத்தது 182 186 வரை அந்தந்த குணம், அந்தந்த அவதாரம். இந்த அவதாரத்துல எந்த குணம் சொல்லப்படுறது? இப்ப மத்ஸ்யாவதாரம்னா என்ன குணம், கூர்மாவதாரம்னா என்ன குணம், வராகாவதாரம்னா என்ன குணம்? எல்லா குணமும் இருக்கும். ஆனா ஒரு குணம் பிரதானமா இருக்கும் இல்லையோ. பரசுராம அவதாரம்னா என்ன சாமி இருக்கும் தெரியுமே? ரோஷராமஹா, கோபம் இருக்கும். அப்ப எந்த குணம் எந்த அவதாரத்துக்குன்னு இல்லையா? அப்ப அந்தந்த குணத்தை, குணங்களுக்கேற்ப அவதார செயல்களை சொன்னார். 187 194 வரை ஹம்சாவதாரம். பகவான் அன்னமாய் அங்கு அருமறை நூல் பயின்றான். ஹம்சாவதாரம் பண்ணித்தான் வேதத்தையே பெருமாள் உபதேசம் பண்றார். அது அடுத்து 195 199 வரை பத்மநாபன். விஷ்ணு பெருமாள் க்ஷீரோதசாயியா நாபி கமலத்திலேருந்து பிரம்மாவை படைக்கிறாரோ இல்லையோ. புஜகோத்தமஹா ஹிரண்யநாபா சுதபா பத்மநாபா பிரஜாபதி என்று பத்மநாபத்துவம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 200 210 11 திருநாமங்கள். ரொம்ப ஆச்சரியம். அமிருத்யு சர்வதற்கு சிம்மஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரா அஜஹா துர்மர்ஷணா சாஸ்திரா விஸ்ருதாத்மா சுராரிஹா. 11 நரசிம்ஹாவதாரத்துக்கு திருநாம். அங்கே தூணுக்கு மத்தியத்திலிருந்து தோன்றினார். பிரகலாதன தன் திருவடிகளில் சேர்த்துண்டார். அடுத்து 211 225 வரை மத்ஸ்யாவதாரம். குருர் குருதமோ தாமஹா சத்ய சத்ய பராக்கிரமஹா. அதுலேருந்து நேதா சமீரணஹா அப்படிங்கிற வரைக்கும் இந்த 215 திருநாமங்கள். 211 225 வரை மத்ஸ்யாவதாரம். 226 247 வரை 26 47 வரை புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட பெருமானுடைய திருநாம். வேத பாகத்திலேயே மிகச்சிறந்த பாகம் புருஷசூக்தம். சஹஸ்ரமூர்த்தா விஸ்வாத்மா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத் அப்படியே இருப்பாருங்க. சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத்னு புருஷசூக்தம். அதை போலவே இருக்கிற திருநாமம். அப்ப புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட திருநாமங்கள். அடுத்து 248 271 திருநாமம் வரை அசங்கேயா அப்ரமேயாத்மா விசிஷ்டா சிஷ்டகிருத்து சுச்சிஹி. சித்து அச்சித்து ரெண்டையும் உடமையாக கொண்டவர். சித்து அச்சித்து அவருடைய ஐஸ்வர்யம். என்ன சொத்து சுவாமி, ரொம்ப பெரிய சொத்துக்காரர். என்ன சொத்து இருக்கும், எவ்வளவு தேரும்? 10 கோடியா 50 கோடியா? உலக பணக்காரர்கள்ல முதலானா உலகமே அவர் தான். அப்புறம் என்ன உலக பணக்காரர்கள்ல முதலா இருக்கிறது? இப்போ லோகத்தையே தனக்கு உடமையாக கொண்டவர். சித்த அச்சித்துக்களோட கூடின ஐஸ்வர்ய பூர்த்தி. 272 இப்போ நம்ம பார்த்தது 248 271 வரை. 272 300 வரை. 272 நைகரூபா பிருகத்ரூபா சிபுவிஷ்டா பிரகாசனா. 300 முடியறது காமஹா காமப்பிரதா பிரபு. அந்த 300 வரை எல்லையற்ற பெருமையோடு இருக்கிற விஸ்வரூபம். இந்த வரிசை பாருங்க.
சித்து அச்சித்து ரெண்டு இவருக்கு தான் சொத்து ஐஸ்வர்யம்னார். அந்த சொத்தோட சேர்த்து பகவானை பார்க்கணும் இல்லையோ, அதனால விஸ்வரூபத்தை பற்றி 300வது திருநாமம் வரைக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் 301 313 வரை வடபத்திரசாயி, ஆலிலையிலே தைன்றவர், மார்க்கண்டேயருக்கு தரிசனம் கொடுத்தவர். மார்க்கண்டேயர் பார்த்துட்டே இருக்குச்சு, ஒரு குழந்தை மூச்சு விட்டது, உள்ளே போயிட்டார். அந்த மூச்சை வெளியில் விட்டோன்னே வெளியில் வந்து விழுந்துட்டார். அது உள்ளே இழுத்தார், உள்ளே போகிறார். அது வெளியில் மூச்சு விட்டா வெளியில் வரார். இப்படி உள்ளும் புறமும் போய் சேவிச்சாரோ இல்லையோ. யுகாதி கிருத்து யுகாவர்த்தா நைகமாயா மகாசனா நகுஷா விருஷா. அது வரைக்கும் 313 வரை வடபத்திரசாயி. 314 321 வரை குரோதா குரோதகத் கர்த்தா. கேட்டாலே தெரிஞ்சிருக்குமே. குரோதா குரோதகிருத்து பரசுராமர், கோபம்னாலே பரசுராமர். அப்போ பரசுராம அவதாரம். அடுத்து கூர்மா அவதாரம் 322 332 வரை பிராணதா வாசவானுஜா அபாம் நிதிஹி அதிஷ்டானம் அப்ரமத்தா வாயுவாகனஹா. அது வரைக்கும் 332 வரை ஸ்ரீ கூர்மா அவதாரம். மந்தர பர்வத்தத்தையே முதுகில் தாங்கி ரட்சித்த அவதாரம். அடுத்து பரவாசுதேவன், எங்கோ இருக்கக்கூடிய பெருமான் கீழே வரார். அவருடைய குணங்களை எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக வாசுதேவா பிருகத் பானு ஆதிதேவா புரந்தரா 333 344 12 திருநாமங்கள். அதனால பகவானுடைய குணங்களை சொல்றார். அடுத்து பரவாசிவனுடைய ரூபத்தை சொல்ல போறார். கீழே சொன்னேனே, குண ரூப ஸ்வரூப விபவத்தை சொல்லும் இல்லையோ, அதுல இப்ப ரூபத்தை சொல்றார். பத்மி பத்மநிபேக்ஷணா, தாமரை போன்ற கண், பத்மத்தை கையில் பிடிச்சிருக்கார், அமர்ந்திருக்கார். பத்மநாபா, நாபில கமலம் இருக்கு. அரவிந்தாட்சா, தாமரை கண். பத்மகர்பா, ஹிரண்யனையே, அதாவது ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மாவுக்கு பேர். பிரம்மாவையே கர்ப்பத்தில் தரித்தவர். ஷரீரபிருத், அனைத்தையும் தாங்குபவர். 345 350 வரை பரவாசுதேவனுடைய ரூபங்களை சொன்னார். அப்புறம் பரவாசுதேவனுடைய விபூதி, என்ன செல்வம், என்ன சொத்துக்காரர். 351 360 வரை மஹர்திகி ருத்தா விருத்தாத்மா சமயஜா ஹவிர்ஹரிஹி. அது வரைக்கும். அப்புறம் 361 லக்ஷ்மிபதி, பகவான் சியப்பதி, திருமகள் கேழ்வனாக உள்ளார். சர்வலக்ஷண லக்ஷண்யா லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா விக்ஷரோரோஹிதோ மார்க்கோ ஆரம்பிச்சு பரமேஸ்வரா கரணம் அப்படிங்கிற 379 வரை லக்ஷ்மிபதித்துவம். 380 384 சேத்தனர்களோட சேத்தனர்களாக இருக்கார், ஆத்மாக்களோட ஆத்மாக்களாக இருக்கார். ஆனால் ஒட்டிக்காமல் இருக்கார். நம்ம பத்மபத்திரை வாம்பசா, தாமரை இலை தண்ணீர் கேள்விப்படுறோமோ இல்லையோ, தாமரை இலையில ஜலம் இருக்கும், ஆனால் ஒன்றும் ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. அதை போல நம்மோட பெருமாள் இருக்கார், ஆனால் நம்ம கஷ்டம் அவருக்கு ஒட்டிக்காது. நமக்கு இருக்கிற தோஷங்கள் அவரை தீண்டவே தீண்டாது.